Dear students, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மோஷன் இன் அ பிளேன் சாப்டரில் கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்டைல் மோஷன் பார்ட் 2 ஆஃப் 2 வீடியோ. ஏற்கனவே நம்ம பார்ட் 1 வீடியோவில் வந்து பேசிக் திங்ஸ் தட் இஸ் ப்ரொஜெக்டைல் மோஷனில் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் என்னென்ன 4 ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் அதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்ட் 2 வீடியோ இதில் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் கான்செப்ட்ஸு எப்படி நம்ம கான்செப்ட்ஸை அப்ளை பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ப்ரொஜெக்டைல் மோஷன் ப்ராப்ளத்தை அப்படின்னு பார்க்க போகிறோம். அதை தவிர முக்கியமாக இம்பார்ட்டண்ட்டு பாஸ்ட் ஆஸ்டு கொஷின்ஸ் நீட் அண்ட் ஜேஇலேருந்து எடுத்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் கான்செப்ட் அப்ளை பண்ணுற டைப் ஆஃப் கொஷின்ஸை எடுத்து நான் வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிக்க போகிறேன். அபவுட் 15 to 20 கொஷின்ஸ் போடலாம். அதுக்கப்புறம் வந்து அனதர் 15-20 கொஷின் நான் லிஸ்ட் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதை நீங்கள் வந்து வீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் உங்கள் மெத்தடை பர்ஃபெக்ட் பண்ணலாம். எல்லாமே சிம்பிள் தான். எல்லாம் இந்த செஷனில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா அப்ளிகேஷன் தான். எல்லாம் சிம்பிளாக தான் இருக்க போகிறது. இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணி பர்ஃபெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ரைட். இப்போ நம்ம டாபிக் உள்ளே போவோம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து லாஸ்ட் செஷனில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் பார்த்தோம். வி ஆர் டாக்கிங் அபவுட் கிரவுண்ட் டு கிரவுண்ட் ப்ரொஜெக்டைல் மோஷனில் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸை பார்த்தோம். அதில் ஸ்டாண்டர்ட் கான்செப்ட்ஸில் சம் ஆஃப் த கான்செப்ட்ஸையும் பார்த்தோம். இப்போ நம்ம வந்து இதில் ஸ்டாண்டர்ட் கான்செப்ட்ஸ் நம்ம இன்னும் பார்க்கல. ஆக்சுவலி ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா மட்டும்தான் பார்த்தோம். இப்போ வந்து we'll just briefly revise what is standard formulas which we covered. என்ன பார்த்தோம்னா ஒன்று வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட்டோட ஃபார்முலா 2u sin theta by g. இது பார்த்திங்கன்னா இது வந்து u, theta and then t are the variables. யூஸ்வலாக வந்து இது u and theta கொடுத்து t தான் யூஸ்வலாக கேட்பாங்க. இல்லைனா எனி 2 டேட்டா கொடுத்து 3ஆவதை கேட்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் ஹைட் ரீச்டு அது வந்து அதுலேயும் என்ன யூ தீட்டா அண்ட் ஹெச் வருது. இதுலேயும் யூஸ்வலாக யூ அண்ட் தீட்டா கொடுத்து ஹெச் கேட்குறது கொஷின் வரும். இல்லை சம்டைம்ஸ் வந்து யூ அண்ட் ஹெச் கொடுத்து தீட்டா கேட்கலாம். அதுவும் ஆல்சோ பாசிபிலிட்டி. அதே மாதிரி ஹரிசாண்டல் ரேஞ்ச் அதுவும் ஃபார்முலா பார்த்தோம் நம்ம ஆர் = u² sin 2 theta by g. இதே மாதிரி மூணு வேரியபிள் லிங்க்டு. தென் இந்த மூணு ஈக்குவேஷன் தான் ஜென்ரலாக அடிக்கடி யூஸ் ஆகும், எஸ்பெஷலி நீட்டுக்கு அண்ட் மெனி டைம்ஸ் JEE மெயினுக்கும் இதுதான் நமக்கு யூஸ் ஆகும். டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் டேட்டா கொடுத்துருவாங்க, அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிட்டு டிக் பண்ணிட்டு போயிட்டு. 4வது ஃபார்முலா ஆல்சோ இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இது என்னென்னா பாத் ஈக்குவேஷன் ஆர் ட்ரெஜெக்டரி ஈக்குவேஷன். தட் இஸ் பேரபோலாவோட ஈக்குவேஷன். தட் இஸ் ஹரிசாண்டல் டைரக்ஷன் அதில் வந்து எக்ஸ்ன்னு வச்சுட்டான்னா தென் த வெர்டிக்கல் டைரக்ஷன் ஒய்னு வச்சுட்டான்னா அந்த ஆரிஜின் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் த்ரோயிங் அப்படின்னா தென் ஒய் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் வி நோ இட் வில் பி அ பேரபாலிக் கர்வ். அதனால் பேரபோலா ஈக்குவேஷன் இஸ் கிவன் பை ஒய் = x tan theta minus half gx² by u² cos² theta. இதில் வந்து 4 வேரியபிள்ஸ் ஆர் லிங்க்டு. அப்கோர்ஸ் y and x கோஆர்டினேட்ஸ் along with u and theta. Therefore இதுலேயும் கொஷின்ஸ் வந்து வரும். பட் வந்து இந்த ஃபஸ்ட்டு 3 ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் தான் அடிக்கடி யூஸ் ஆகும். இந்த ஃபார்முலாவும் சம்டைம் யூஸ் ஆகும். சரி, இப்போது வந்து வாட் ஆர் த ஸ்டாண்டர்ட் கான்செப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து தெர் ஆர் சம் 3 or 4 ஸ்டாண்டர்ட் கான்செப்ட்ஸ் இருக்குது. என்னன்னு பார்க்கலாம். இதுதான் ப்ரொஜெக்டைல் மோஷன்னா இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கான்செப்ட் என்னென்னா டாப் மோஸ்ட் பாயிண்ட்னா என்ன? இந்த பாயிண்ட் டாப் மோஸ்ட் பாயிண்டில் வாட் இஸ் த வெலாசிட்டி அப்படின்னா இட் இஸ் நாட் 0. ஏன்னா பிகாஸ் ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி u cos theta எப்போவும் இருக்கும், டாப் மோஸ்ட் பாயிண்ட்லேயும் இருக்கும். வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி தான் u sin theta கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சின்னு வரும் பிகாஸ் ஆஃப் ரிட்டார்டேஷன் g வெர்டிக்கல் டவுனாக இருக்கிறதுனால. அதனால் டாப் மோஸ்ட் பாயிண்டில் உங்களுக்கு வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி தான் 0 ஆகும். ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி எப்போ u cos theta இருக்கும். அதனால் அட் மேக்ஸிமம் ஹைட் வெலாசிட்டி ஆஃப் த ப்ரொஜெக்டைல் இஸ் u cos theta. Then
Then the second point என்னன்னா, now initial velocity of throwing is u at an angle theta அப்படின்னா, when it lands on the ground again, it will get back the same speed u, but the direction will be like this. இது த்ரோ பண்ணும்போது இனிஷியல் டைரக்ஷன் இப்படி தீட்டா வந்ததுன்னா, இந்த vertical direction velocity vector will be like this, and then the theta will be like this, whereas the speed will be get back to u because energy will be conserved also. So this is the second standard concept. And then much more important concept இனிமே தான் வருது. என்னன்னா horizontal range formula பார்த்தீங்கன்னா, இதில் u square sin 2 theta by g இருக்கு. அதே வேல்யூ ஆஃப் யூக்கு there can be two different values of throwing angle theta. ஏன் அப்படின்னா, இப்போ நமக்கு தெரியும், நமக்கு sin 2 theta இது this also is equal to sin 180 minus 2 theta. அதுவும் தெரியும் உங்களுக்கு. செகண்ட் குவாட்ரண்ட் வேல்யூ also is sin 180 minus 2 theta is also equal to sin 2 theta. அதனால் ஒரு ஆங்கிள் சப்போஸிங் த்ரோயிங் ஆங்கிள் தீட்டானா, அதர் ஆங்கிள் 90 minus theta 2 theta and 180 minus 2 theta sin value will be same. அதனால் என்ன ஆகுதுன்னா, range will be same. That means for now two angles of theta, one is suppose theta, other is 90 minus theta. இது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சப்போஸிங் ஒரு ஆங்கிள் 20 degreesல த்ரோ பண்ணுறோம், இன்னொரு ஆங்கிள் அதே ஸ்பீடு u. அஃப்கோர்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ மஸ்ட் நோ தட் ஸ்பீட் அன்சேஞ்சாக இருக்கணும். ஆங்கிள் மாறினான்னா அதே பாயிண்டில் மறுபடியும் விழுன்னு சொல்லிட்டு அதுதான் இதுன்னு அர்த்தம். பாருங்க, இது பாருங்கள் நீங்கள். இது சப்போஸிங் இது இஸ் நோ லோவர் ஆங்கிள் அப்படின்னா, இது ஹையர் ஆங்கிள். சப்போஸிங் லோவர் ஆங்கிள் இஸ் 20 degrees, ஹையர் ஆங்கிள் ஷுட் பி 70 degrees because add up to 90 degrees or in mathematical terms complementary angles. 30 degrees ஒரு ஆங்கிள்னா 60 அதர் ஆங்கிள், 25 degree ஒரு ஆங்கிள்னா பேலன்ஸ் ஆஃப் 90 எவ்வளோ, 65 degrees அதர் ஆங்கிள். இந்த மாதிரி போகணும். ஓகே, தேர்ஃபோர் நவ் இதில் ரெண்டுமே ஒரே ரேஞ்சு தான் கொடுக்கும். எப்போது ஒன்று தீட்டா இன்னும் 90 மைனஸ் தீட்டாவாக இருந்தால் ஓகே ஒரே ரேஞ்ச் தான் கொடுக்கும். ஆனால் டைம் ஆஃப் ஃப்ளைட்டும் டிஃப்ரெண்ட்டு, ஹைட்டும் டிஃப்ரெண்ட்டு. ஓகே, தட் இஸ் லோவர் ஆங்கிள் லோவர் ஹைட் இருக்கும், ஹையர் ஆங்கிள் ஹையர் ஹைட் போகும். அது ஏன் அப்படின்னா, லோவர் ஆங்கிள் டைம் ஆஃப் ஃப்ளைட் ஆல்சோ இஸ் லெஸ்ஸர், ஹையர் ஆங்கிள் டைம் ஆஃப் ஃப்ளைட் இஸ் மோர். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் பார்க்கணும். அதுதான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இப்போது சேம் ஆர் பட் டிஃபரண்ட் T1 அண்ட் T2. T1 இதுவாக இருந்ததுன்னா T2 இதுவாக இருந்தால் ஜாஸ்தி. ஏன் அப்படி டைம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, அதுதான் ரேஞ்ச் ஃபார்முலா sin 2 theta ஆகிறதுனால உங்களுக்கு 2 theta or 180 minus 2 theta சேம் வேல்யூ வருது. ஆனால் டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார்முலா sin theta அண்ட் sin squared theta for maximum height reached. அப்போ என்ன ஆகுது, லோவர் ஆங்கிள் தீட்டாவாக இருந்ததுன்னா லோவர் டைம் ஆஃப் ஃப்ளைட், ஹையர் ஆங்கிள் ஓகே லோவர் ஆங்கிள் தீட்டாவாக இருந்ததுன்னா லோவர் ஹைட், அதே மாதிரி ஹையர் ஆங்கிள் தீட்டாவாக இருந்ததுன்னா ஹையர் டைம் ஆஃப் ஃப்ளைட். அதனால தான் நமக்கு என்ன வருதுன்னா, இது ரேஞ்ச் சேமாக இருந்தால் கூட இது T1னா T1 இஸ் லெஸ் தேன் T2, அதே மாதிரி H1 இஸ் லெஸ் தேன் H2. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இதையே நம்ம இப்போ தட் இஸ் ஒன்று தீட்டா 90 மைனஸ் தீட்டா சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம சொல்லணும்னா 45 degrees. இப்போ அனதர் கான்செப்ட் இதில் என்ன வரப்போகுதுன்னா, மேக்ஸிமம் ரேஞ்ச் எப்போ வரும்னா சைன் இப்போ இதான் நமக்கு ஃபார்முலா. இதில் sin 2 theta எப்போ நம்ம மேக்ஸிமம் வேல்யூ வரும், sin 2 theta 1 இருந்தால் வரும். எப்போ 1 2 theta 90 இருந்தால் வரும். எப்போ 2 theta 90 theta 45 degree இருந்தால் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லோவர் ஆங்கிள் த்ரோ பண்ணால் இங்கே விழும், இன்னும் இன்க்ரீஸ் பண்ணால் இங்கே விழும். அதே சொல்கிறேன்னா அதே ஸ்பீடில் த்ரோ பண்ணணும்னா, அப்புறம் 45 degree போடணும்னா அதுதான் மேக்ஸிமம் ரேஞ்சு கொடுக்கும். அப்புறம் 40 மேலே போச்சுன்னா மறுபடியும் குறையும். ஓகேயா, therefore 45 degree will give maximum because அதனுடைய வேல்யூ என்ன, மேக்ஸிமம் ரேஞ்ச் வேல்யூ என்ன, sin 2 theta equal to 1 போட்டான்னா ரேஞ்ச் equal to u squared by g. இதில் போட்டு பாருங்கள், sin 2 theta 1 போட்டிங்கன்னா u squared by g.
that is the maximum range possible for the same u. ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்ட் கான்செப்ட். ஸோ அதனால் இப்போ வந்து இதை நம்ம வந்து 45 மைனஸ் தீட்டா போட்டால் இப்படி வரும். 45 போட்டால் இங்கே போகுது வச்சுக்கோங்க. அப்புறம் 45 மைனஸ் தீட்டா போட்டால் இங்கே இருக்கும். 45 ப்ளஸ் தீட்டா போட்டால் இங்கே வரும். தட் இஸ் ஈக்குவலி இன்க்ளைன் டு 45 டிகிரி ஆல்சோ அப்படியும் சொல்லலாம். ஒன்று தட் இஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சேம் ரேஞ்ச் யூ வில் கெட் ஃபார் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஒன்று தீட்டா இல்லை 90 மைனஸ் தீட்டா. இதே வேறு விதமாக சொல்லலாம், சேம் ரேஞ்ச் யூ வில் கெட் ஃபார் டூ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஒன் இஸ் 45 மைனஸ் தீட்டா, 45 ப்ளஸ் தீட்டா. ஓகேயா? இதுதான் ஸ்டாண்டர்ட் கான்செப்ட். இப்போ வந்து வி வில் ப்ராக்டிஸ். நான் இப்போ வந்து இது கொடுத்துருக்குறேன், லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம் நம்பர்ஸ். Already I have given a PDF file consisting of all the past asked question problem. PYQ அப்படின்னா past year questions. both NEET-லேருந்து கொடுத்துருக்கேன், JEE Main-லேருந்து கொடுத்துருக்கேன். NEET JEE Main லெவல்லாம் மொரலஸ் த சேம் தான் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். அதனால் NEET students can practice JEE Main questions. JEE Main people also can definitely should practice NEET questions in order to have the basic understanding. ரெண்டுமே பேசிக் லெவல் தான் முக்கால்வாசி கொஸ்டின். சம்டைம் JEE மெயின் கொஸ்டின் கொஞ்சம் ஹையர் லெவலாக இருக்கும். அந்த மாதிரி கேஸு நீட் ஸ்டூடெண்ட்ஸ் விட்டுடலாம். அதை நான் இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதனால் நான் இப்போ வந்து டோட்டல் லிஸ்ட் ஆஃப் PYQ PDFில் கொஸ்டின் நம்பர் என்னென்ன கொஸ்டின் நம்பர்ஸ் வந்து நீட் பீப்புள் கேன் ப்ராக்டிஸ், என்னென்ன கொஸ்டின் நம்பர்ஸ் JEE பீப்புள் அலோன் ஹேவ் டு ப்ராக்டிஸ், அதையும் நான் லிஸ்ட் செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். இந்த லிஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு வந்து இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் கான்செப்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எந்தெந்த கொஷின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் சொல்லி லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன்னா இதுலேருந்து FU கொஷின் இப்போ நம்ம ப்ராக்டிஸ்க்கு நம்ம இந்த கிளாஸில் ட்ரை பண்ணலாம். மற்ற கொஷின்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான கீ ஆன்சரும் இருக்குது, அதிலே இருக்குது, PDF ஃபைல்லே இருக்குது. அதை நீங்கள் பார்த்து நீங்கள் கரெக்டாக தப்பாக தெரிஞ்சுங்க. இதில் ஒன் மோர் ஆஸ்பெக்ட் நான் எப்போ சொல்ல விரும்புகிறேன். ஜென்ரலாக என்ன ஆகும்னா, இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஷினை ஃபுல்லாக சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் ஆப்ஷன்ஸ் கரெக்டாக வந்திருக்கா இல்லையா டிக் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கும் கால்குலேஷன் எல்லாம் போடுறது தான் பழக்கம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதில் என்ன ஆகுதுன்னா நிறைய டைம் வந்து வேஸ்ட் ஆகும். நம்மளால் நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா அப்படின்னா மெத்தட் என்ன சொல்லி புரிஞ்சிட்டான்னா, இஃப் யூ ஆர் ஷூர் அபவுட் த மெத்தட் தென் don't have to work out the detailed answer. ஒர்க் பண்ண வேண்டாம். எந்த ஃபார்முலா, என்ன டேட்டா சப்ஸ்டியூட் பண்ணால் எந்த இது, வாட் இஸ் த மெத்தட் டு ஃபாலோ. அட்லீஸ்ட் இந்த இதை பொறுத்து இந்த சாப்டரில் இப்போ இனிஷியல் ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் கான்செப்ட், ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட்டி எதுவும் கிடையாது. அதனால் இதில் டைம் வேஸ்ட் பண்ண நீங்கள் டீட்டெயிலாக கால்குலேஷன் ஃபுல்லாக போட்டு ஆப்ஷன்ஸை செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பண்ணக்கூடாது. பண்ணால் டைம் தான் வேஸ்ட் ஆகும். நீங்கள் எப்படி பண்ணலாம், லெட் அஸ் சே 1 in 5, 1 in 4 கொஸ்டின்ஸை நீங்கள் செக் பண்ணி ஜஸ்ட் டு கெட் த கான்ஃபிடென்ஸ். என்ன ஆகும்னா, ஆக்சுவலாக ஆன்சர் கரெக்டாக வரதை பார்த்தாலே நமக்கு ஒரு மனசில் ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒன்று வரும். ஆனால் இந்த ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா, டைரக்ட் ஃபார்முலா அப்ளிகேஷன் தான். இதில் நமக்கு வந்து ஒன்லி கால்குலேஷன் யூ மஸ்ட் ஆல்வேஸ் பி வெரி கேர்ஃபுல் அண்ட் தென் கரெக்டாக பண்ணுறதுக்கு நீங்கள் இது கொண்டு ஸ்கில் டெவலப் பண்ணணும். மேத்தமேட்டிக்கல் அரித்மெட்டிக்கல் ஸ்கில்ஸ் தான் ஒன்றும் பெரிய மேத்தமேட்டிக்ஸ்லாம் இன்வால்வ் கிடையாது. பேசிக் அரித்மெட்டிக்கல் ஸ்கில்ஸ் அது நீங்கள் டெவலப் பண்ணுறது உங்கள் வந்து சாமர்த்தியம். அது வந்து டெஃபினட்டாக இஸ் அ மஸ்ட்டு. ஆனால் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு கொஸ்டினும் கரெக்டாக ஃபுல்லாக ஆன்சர் கால்குலேஷன் போடுறதுக்கு பதிலாக மெத்தடை புரிஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு ப்ராப்ளத்துக்கு கோ அஹெட். தேர்ஃபோர் ஒன்ஸ் in as I said, once in 4 questions, once in 5 questions, just to get a confidence of the mathematical confidence-க்கு என்ன பண்ணணும்னா, அதை மாத்திரம் நீங்கள் ஃபைனல் ஆன்சர் வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் ஆப்ஷனை செக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா யூ கேன் கவர் அ லாட் ஆஃப் கொஸ்டின். இதுக்கு மாத்திரம் இல்லை, நான் சொல்கிறது ஜென்ரல் அட்வைஸு. இந்த சாப்டர் இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸை பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவில் இருக்கிறதுனால ஒன்றுமே பெரிய டிஃபிகல்ட்டி கிடையாது. போக என்ன பண்ணோம், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ நெக்ஸ்ட்டு செஷன் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்லைட்லி மோர்
that is non-standard formulas application and then calculation exercises லாம் ஒரு projectile motionல அதை கொடுக்கும்போது maybe you will have to work out let us say once in 3 questions அது ட்ரை பண்ணலாம் அதுக்கும் ஆக்சுவலாக தேவையில்லை மெத்தட் புரிஞ்சிட்டிங்கன்னா போதும் அதையும் I still maintain 1 in 4 question ட்ரை பண்ணிங்கன்னா you can cover as many problems as possible அப்போ என்ன ஆகுனா you become expert அப்படி தான் வரும் தவிர நீங்கள் வந்து எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் 1 ஹவருக்கு 10 ப்ராப்ளம் கூட போட முடியாது அப்படின்னா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் அவ்வளோ ஹையாக இருக்காது ஸ்கில் லெவல் அவ்வளோ ஹையாக இருக்காது இதை புரிஞ்சுக்குங்க ஓகேயா நவ் ஆஸ் ஏ செட் இப்போ நம்ம இந்த செஷனுக்கு ஜஸ்ட் ஃபார் ப்ராக்டிஸ்க்கு few ஆஃப் திஸ் கொஷின்ஸு எப்படி எந்த மாதிரி டைப்பு நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து PYQ the past asked question தான் therefore you get a confidence of actually working out the exam questions மாதிரி உங்களுக்கு வரும் அதுக்காக இதை நான் கொடுத்துருக்கேன்னா ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ டேக் த ஃபஸ்ட்டு கொஸ்டின் இப்போது இதில் கூட நான் வந்து ஜஸ்ட் ரீட் த கொஸ்டின் யுவர் செல்ஃப் அப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஜஸ்ட் thoroughly read the question understand the question and then plan how will you do it அப்புறம் நீங்கள் வந்து பாஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு வீடியோவை நீங்கள் வந்து பாருங்கள் அப்போ நான் டீட்டெயில்டாக நான் சொல்யூஷன் நான் உங்களுக்கு சொல்லுவேன் டீட்டெயிலாக கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இதெல்லாம் சிம்பிள் கொஷின்ஸு ஸோ நான் சொல்லுவேன் அப்போ நீங்கள் டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம போகலாம் நம்ம ஓகேயா ஸோ ஆஸ் ஏ செட் இதை நீங்கள் டீட்டெயிலாக படிங்க முதல்ல கொஷினை பாஸ் போட்டு திங்க் பண்ணுங்கள் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு கொஷினில் அவனே சால்வ் பண்ணி கொடுத்துருக்குறான் அவன் நிறைய கொஷின்ஸில் வந்து ஆன்சர் நான் சொல்யூஷன் நான் கொடுத்துருக்க மாட்டேன் அதை நான் டிஸ்கஸ் பண்ணுவோன்னப்போ தேவையான டிஸ்கஸ் பண்ணுவோம் மெஜாரிட்டி ஆஸ் ஏ செட் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா நம்ம வந்து சொல்யூஷனை ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போவோம் ஓகே ரைட் நவ் இதில் என்ன சொல்கிறது இப்போது புல்லட் இஸ் ஃபயர்ட் ஃப்ரம் அ கன் இப்போ ஸ்பீடு தட் இஸ் யூ கொடுத்துருக்கு அப்புறம் டைரக்ஷன் தீட்டா கொடுத்துருக்கு 30 கொடுத்துருக்கு என்ன கேட்குறது ஹைட் கேட்குறது எப்போ யூ இருக்குது தீட்டா இருக்குது ஹெச் கேட்குறது வாட் இஸ் த ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா h is equal to u square sin square theta by g u கொடுத்துருக்கு தீட்டா கொடுத்துருக்கு g தெரியும் 10 போட்டால் ஆன்சர் வருது ஓகேயா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் கொஷின் ஓகே as I said now NEET 23ல அந்த கொஷின் வந்திருக்கு நெக்ஸ்ட் கொஷின் இதில் வந்திருக்கு NEET 21ல் வந்திருக்கு இது பார்க்கலாம் ball projected with a velocity u10 at an angle theta 60 in the vertical direction அப்படின்னா வித் த vertical இப்போ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்மளுடைய தீட்டா இஸ் வித் த ஹரிசான்டல் என்ன சொல்கிறது 60 வித் த வெர்டிக்கல்னால் 30 வித் ஹரிசான்டல் சொல்லிட்டு போட்டுக்கணும் இந்த இடத்துல நமக்கு 30 போட்டுக்கணும் அப்போ தான் நம்மளுடைய தீட்டா ஃபார்முலாவை போட முடியும் ஓகே அதனால் யூ கொடுத்துருக்கு தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 கொடுத்துருக்கு இப்போ போட்டால் நமக்கு என்ன கேட்குறது இப்போது இட்ஸ் ஸ்பீட் அட் த ஹையஸ்ட் பாயிண்ட் இது என்ன இது ஸ்டாண்டர்ட் கான்ஸ்டன்ட் என்ன சொன்னேன்னா மேக்ஸிமம் பாயிண்டில் still you will have horizontal velocity u cos theta என்ன பண்ணணும் இப்போ u cos 30 போடணும் u 10 cos 30 போட்டால் you get the answer ஓகேயா next question missile is fired for maximum range with the initial velocity u20 maximum range னா என்ன பண்ணணும் theta 45 போடணும் theta 45 போடணும் or இது ரேஞ்சோட ஃபார்முலா மேக்ஸிமம் ரேஞ்ச் ஃபார்முலா என்ன u ஸ்கொயர்ட் பை ஜி therefore u கொடுத்துருக்கு g கொடுத்துருக்கு ஓவர் ஈஸியாக போட்டுடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் angle of projection of projectile 45 minus theta and 45 plus theta horizontal range described they will be equal தெரியும் இல்லையா நமக்கு ஈக்குவலி இன்க்ளைன்ட் இப்போ தான் நான் சொன்னேன் அதனால் வந்து it 1:1 is the answer because they will be both will be equal next question velocity of projectile at the initial point A is 2i cap plus 3j cap அப்படின்னா என்ன அர்த்தம் இது u cos theta horizontal component is 2 and then u sin theta vertical component is 3 புரியுதா this is now your u அப்படின்னா this is u cos theta is 2i cap இது வந்து 3j cap அப்படின்னா அர்த்தம் இது u cos theta இது u sin theta velocity at the point B இங்கே வரும்போது எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அதே u வேல்யூ தான் இருக்கும் ஆனால் இது இப்போ என்ன இப்போ இந்த வெக்டர் வந்து இஸ்
this vector will be same as the initial vector u2i cap, whereas this vector will be downward ஆகும் 3j cap downward ஆகிடும். போகும்போது 3i இந்த 3j cap upwardல இருக்குது. அதனால் இப்போ இதென்னு சொல்லணும் -3j cap போகணும். அதனால் இதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேயா, புரிஞ்சுதா? Next question. Coordinates of a particle moving in xy plane is given by x equal to 2 plus 4t, y equal to 3t plus 8t squared. The motion of the particle is xy axis, then x is equal to 2 plus 4t. அப்படின்னா dx by dt போட்டால் என்ன கிடைக்கும்? velocity along x direction. பார்த்து x is equal to 2 plus 4t அப்படின்னா dx by dt போட்டிங்கன்னா 4 அப்படின்னா constant along the x direction. And then y பார்த்தீங்கன்னா 3t plus 8t squared அப்படின்னா dy by dt போட்டிங்கன்னா velocity along y direction as a function of time போட்டிங்கன்னா 3 plus 16t. இப்போ இது வந்து பார்த்தாலே நமக்கு தெரியும், நமக்கு x is a linear function of time அப்படின்னா then is a constant velocity. Then y is a quadratic function அப்படின்னா it's a constant acceleration. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். What is this vy? Vy is looking very similar to u plus at. கரெக்டாக? இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி, இது வந்து ஆக்சிலரேட் அப்படின்னு அர்த்தம். நவ் இந்த கேஸ் ப்ரொஜெக்டைல் டேர்ம்ஸில் vy is given by vertical velocity u sin theta initial is equal to 3 plus இதில் வந்து gtக்கு பதிலாக இதில் at because it is going to be increasing retardation. G வந்து downward direction, whereas in this case it will be upward direction. அப்படின்னா என்ன அர்த்தம்? it is going to be a constant increase, that is constant accelerated motion along the vertical direction. Y-axis is going to be a constant direction, whereas x-axis is going to be a constant velocity. So இது என்னது? இப்போது this will be a quadratic equation conforming to parabola. கரெக்டாக? curve will be parabola. எப்படி இருக்கும் இது? இதனுடைய curve இப்போது y டைரக்ஷனில் கான்ஸ்டன்ட் மோஷன், x டைரக்ஷனில் கான்ஸ்டன்ட் மோஷன், y டைரக்ஷனில் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் மோஷன். ஸோ த கர்வ் வில் பி அப்வர்ட் லைக் திஸ். ஓகேயா? ஸோ நவ் திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் அ பாத். திஸ் இஸ் த கர்வ் விச் இஸ் கிவன். இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2ல் ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? Now this is not origin, this is 2, 0. அப்படின்னா origin இங்கே இல்லை, origin இங்கே இருக்குது. மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். சப்போஸ் now the origin and then x and y, then the initial point of starting is here 2, 0. அங்கிருந்து இப்படி போகும். this is the path of the curve. ஓகே, இதெல்லாம் உனக்கு ஆக்சுவலாக வந்து தேவையில்லை. when you actually solve the problem, this is only for you to understand the mathematics behind it. Looking at the equation, this equation is called as parametric equation. இதில் என்ன parameter? என்ன? time t. If x is a function of parameter t, y is a function of parameter t. If you eliminate the t pota, you get the equation. Okay, yeah. In fact, what is the equation which you can write is in இது வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது தேவையில்லை. பட் தென் ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், ஜஸ்ட் லைக் வாட் வி ஹவ் டன். எப்படி நம்ம அந்த இந்த பாத் ஈக்குவேஷன் we got was y is equal to x tan theta minus half g x squared by u squared cos squared theta போட்டோம் இல்லையா? நம்மளுடைய 4th ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். how we got it? we got exactly like this. நம்ம என்ன போட்டோம்? x is given by parametric equation u cos theta into t for a horizontal projectile motion. Y is given by u sin theta
t minus half g t squared. என்ன பண்ணோம், இதுலேயே நம்ம வந்து t எடுத்தோம், x by u cos theta. அது டிக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம் இந்த இடத்துல t போட்டிங்கன்னா you got this. அதே தான் இப்போ நம்ம if you want to know what is the equation of this curve ஈக்குவேஷன் என்ன சொல்லி கேட்டானா எப்படி போடலாம், இதே மாதிரி தான் போடலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 பை 4 ஈக்குவல் டு டி. செகண்ட் ஈக்குவேஷனில் அதுக்கு போட்டால் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 பை 4 ப்ளஸ் 8 டைம்ஸ் எக்ஸ் மைனஸ் 2 பை 4 ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா யூ கெட் ஒய் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். And then it will be quadratic because in that one x minus 2 whole square will expand பண்ணி போட்டிங்கன்னா we get the equation of this curve. Okay, இந்த problem solve பண்ணுறதுக்கு தேவையில்லை, but then you may understand. Suppose you NEET பொறுத்தவரைக்கும் you may not get such kind of a problem about asking what is the equation, solving the equation, doing the mathematics அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. JEE Main இருந்ததுன்னா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. JEE Advanced இருந்தால் definitely you must know this. ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண சிம்பிளாக லுக்கிங் அட் இட் யூ வுட் நோ இட் இஸ் a constant acceleration along the y direction and the uniform velocity along the x direction. Therefore it such a kind of motion will be a parabolic motion. ஓகேயா, இப்போ நமக்கு அது கூட நமக்கு தேவையில்லை. இங்கே என்ன போட்டிருக்கு, இந்த யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன் along a parabolic path. This is the correct one. Okay, uniform motion on straight line கிடையாது, acceleration motion along straight line கிடையாது, because it will be a parabola. Non-uniform definitely கிடையாது. This is the correct answer. Okay, yeah. Now let's go to the next question. Simple. Maximum height formula in h equal to u squared. Therefore velocity, initial velocity order square. Therefore h is proportional to initial velocity order square. Therefore if it is now half அப்படின்னா h become 1/4. Okay, yeah. New maximum projectile is 1/4 ஆகும். அப்போ 64 பதிலா 16 ஆகும். Okay, next question. Two objects projected at the same velocity u, however, at different angles alpha and beta, with alpha plus beta is 90 degrees. Ratio என்ன இப்போ தான் போட்டு பார்த்தோம், 1:1. Next question. Stone projected at an angle 30 degrees to horizontal. Then the ratio of kinetic energy 30 degrees. Kinetic energy of the stone at the point of projection is half mu squared versus what is the ratio they want at the highest point, half m. Highest point la enna velocity irukum, u cos theta. Half m u squared cos squared theta. Appo ratio enna 1 by cos squared theta. What is cos theta? Cos theta is 30. Therefore cos squared theta is 3 by 4. Now 4 by 3 is the answer. Okay, yeah. Next question. Initial speed of projectile fired from the ground is u. At the highest point during the motion, the speed is √3 by 2. அப்படின்னா என்ன அர்த்தம், ஹையஸ்ட் பாயிண்ட்டு u cos theta இருக்கணும். இல்லை நமக்கு என்ன தெரியுது, இல்லையா cos theta is √3 by 2 தெரியுது. The time of flight அப்போ என்ன பண்ணணும், cos theta √3 by 2னா theta at 30 degree அப்படின்னா sin theta. ஏன் அது டைம் ஆஃப் flight ஃபார்முலா இது t is equal to u sin theta by 2u sin theta by g. இதில் நம்ம வந்து sin theta கண்டுபிடிக்க முடியும், sin 30. therefore u கொடுத்துருக்கு. therefore இதை வந்து ஆன்சர் போட்டுடலாம். ஓகேயா. நெக்ஸ்ட் கொஸ்டின். Two bodies projected from ground with the same speed 40 at two different angles. The bodies were found to have the same range. But I not know the complementary angle. If one body projected at an angle 60, other body must be at an angle 30. Okay, therefore one body is 60, other body is 30. Then the sum of the maximum horizontal, then the sum of the maximum
maximum height attained by projectile is அப்போ என்ன h1 plus h2. ஓகே, h1 plus h2 எப்படி போடுவேனே இதை ஒன்று h1 is u squared sin squared actually u squared and 40 squared sin squared 1 is 60 degree இல்லையா sin squared 60 னா 3 by 4 by 2g 20 இது h1 plus h2 என்ன 40 squared by 20 2g அப்படியே இருக்க போகிறது. இப்போ வந்து sin squared 30 sin 30 என்ன half 1 by 4 போட்டால் என்ன வருது 40 squared by 20 into 3 by 4 plus 1 by 4 is 1. இப்போ இது என்ன இப்போ 800 வரும். ஓகேயா? நவ் இதை வந்து இவ்வளோ நம்ம வந்து போட தேவையில்லை, சயின்ஸ் ஸ்கொயர் போட தேவையில்லை. we know that the u squared by 2g into ஒன்று வந்து sin squared theta வந்தால் இன்னொன்று must be cos squared theta. ஏன் அது? why? because this is now one formula sin squared theta, other will be 90 minus theta போடு ஒரு whole square போட்டால் என்ன இது வரும் what is 90 minus theta cos theta, therefore cos squared theta. sin squared theta cos squared theta will always be add up to 1. ஆனால் straight away formula is u squared by 2g, u squared by 2g னா 40 squared by 20 போட்டிங்கன்னா 800. ஓகேயா? இப்போ இப்படியே போட வேண்டியது தான். that means you now know one more result which you can straight away use is such a kind of a case where it is theta 90 minus theta இருந்ததுன்னா then the sum of the two heights will be equal to u squared by 2g. okay, u squared by 2g உனக்கு வந்து you also know something about this. u squared by 2g will be r maximum range by 2. புரிஞ்சுதா? okay, now let it be. now இதை நம்ம வந்து next sessionல நான் வந்து when I'm going to discuss about non-standard formulas and the non-standard concepts போடும்போது இதையும் நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, பட் in case now இந்த ப்ராப்ளம் போடும்போது you also incidentally learnt about this particular h1 plus h2 will give you r max by 2 for the same angle, for the same projection speed u and for complementary angle theta 90 minus theta போட்டானா that is for the same range. if you project now two projectiles, then the maximum height add up to h1 plus h2 add up to the maximum range possible by 2. ஓகே, இது உனக்கு அப்புறம் நான் உனக்கு மறுபடியும் நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன். இப்போது உனக்கு புரிஞ்சு போச்சு இது இந்த ப்ராப்ளம் போட்டதுனால. ரைட்? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ஓகே, இப்போ எல்லாம் கொடுத்துருக்கு. இதில் என்ன கொடுத்துருக்கு? u கொடுத்துருக்கு, தென் தீட்டா கொடுத்துருக்கு. வாட் இஸ் த மேக்ஸிமம் ஹைட்? தேவோ ஃபார்முலா, ஸ்ட்ரைட் ஃபார்முலா. அண்ட் தென் வாட் இஸ் த டைம் டேக்கன்? ஓகே, டைம் இதை வந்து கேர்ஃபுல்லாக படிக்கணும். டைம் டேக்கன் டு ரீச் த மேக்ஸிமம் ஹைட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? டைம் டேக்கன் ஃபார் த ஹாஃப் த ஜேர்னி தான். அப்படின்னா இந்த t by 2 போடணும். t equal to 2 sin theta by g னா what is the question asked for is u sin theta by g ஓட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேயா? half the path. what is the time taken to reach the maximum height is total time of flight by 2. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மிஸ்டேக் பண்ணக்கூடாது, ஓவர் கான்ஃபிடென்ஸில் போகக்கூடாது. கேர்ஃபுல்லாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணணும். fighter jet is flying horizontally at a certain altitude 200. when it passes directly overhead an anti-aircraft gun, bullet is fired from the gun at an angle theta to the horizontal. okay, இதுதான் வந்து ஃபைட்டர் பிளேன் போகிறது இங்கே. ஓகே, இதுதான் கிரவுண்டு. when the fighter jet is exactly on overhead இங்கே இருக்கும்போது ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்னு வந்து ஒரு இதை புல்லட்டை ஷூட் பண்ணுறது. ஸோ இது வந்து இங்கே போய் சேரும்போது இது வந்து கரெக்டாக ஹிட் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிகாஸ் திஸ் நவ் அ ப்ரொஜெக்டைல். ஓகே,
then what is the speed? Now the speed of this thing is constant at 200 meters per second. This is plane order speed. And the bullet is fired at an angle theta, and the initial velocity of the bullet is 400. Okay, apna enna artham? Wherever it hits, now, which means now the x coordinate of the bullet is, this is x displacement. Y displacement can be anything. Okay, depend on altitude at which the plane is flying which you go. இப்போ வந்து x distance covered by the bullet is the same as the x distance covered by the fighter plane. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு ஸ்பீடும் ஒன்றா இருக்கணும். ஏன்? அது பிகாஸ் எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் த வெலாசிட்டி u cos theta remains constant. இப்போ கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் இது வந்து இங்கே போகும், அதே கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகிறது. ரெண்டும் மீட் பண்ணுறது அப்படின்னா அர்த்தம் ரெண்டும் வந்து ட்ராவலிங் அலாங் த ஹரிசாண்டல் டைரக்ஷன், horizontal displacement same அப்படின்னா என்ன அர்த்தம்? Therefore u cos theta must also equal the plane speed 200. Okay, u என்ன கொடுத்துருக்கு? 400 கொடுத்துருக்கு. அப்படின்னா cos theta equal to half, அப்படின்னா theta is equal to 60 degrees. ஓகேயா? புரிஞ்சு போச்சா கான்செப்ட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். Person can throw a ball up to a maximum range of 100 meters. Maximum range is R max. R max is sin 45 degree. அப்படின்னா என்ன அர்த்தம்? u squared by g is equal to R max is given as 100. Then how high above the ground he can throw the ball? அப்படின்னா height maximum எப்போ வரும்? Height maximum எப்போ வரும்னா vertically upward, that is theta 90 degree. பாரு h formula என்ன? u squared sin squared theta by 2g. Okay, எப்போ height maximum இருக்குன்னா when sin squared theta equal to maximum. What is the maximum value of sin squared theta when theta 90? அப்படின்னா அர்த்தம் vertical naturally, because இப்போ ஒரே ஸ்பீடில் இப்போ திருப்பம் இப்படி இருக்கும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் தீட்டா இன்க்ரீஸ் பண்ணால் இப்படி போகும். மேக்ஸிமம் தீட்டா போட்டால் இங்கே போய்ட்டு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல தீட்டா 90 டிகிரி அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மேக்ஸிமம் ஹைட் எனிபடி கேன் த்ரோ அப்படின்னா u squared by 2g. அப்படின்னா என்ன அர்த்தம்? u squared by g r max is 100னா u squared by 2g எவ்வளோ? 50. ஓகே, புரிஞ்சுதா? கொஷின் புரிஞ்சுதா? இந்த மாதிரி கொஷின் யூஸ்ஃபுல்லாக வரும். இது உல்ட்டாக கூட கேட்பாங்க. A person can throw to a maximum height of 40 meter. How much horizontal he can get a maximum throw அப்படின்னா 45 டிகிரிக்கு போட்டால் என்ன வரும்? டபுள் ஆகும். மேக்ஸிமம் ஹைட் த்ரோயபிள் 40 போட்டான்னா மேக்ஸிமம், இப்போ நீ ஒரு கிரிக்கெட் ஃபீல்டர்னா நீ வந்து ஹைட்டில் போட்டான்னா மேக்ஸிமம் ஹைட் போயும். எப்போ நீ போடுவேன்? வர்டிக்கல்லி அப்வர்ட்ஸாக த்ரோ பண்ணான்னா மேக்ஸிமம் ஹைட்டு. அதே நீ வந்து மேக்ஸிமம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் த்ரோ பண்ண முடியும் அப்படின்னா 45 டிகிரி த்ரோ பண்ணால் டபுள் ஆஃப் த மேக்ஸிமம் ஹைட். புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Ranges and heights of two projectiles projected with the same initial velocity angle 42 and 48 ரெண்டு add up to 90 வருதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ரேஞ்ச் வில் பி சேம் தானே அர்த்தம். அப்புறம் இதில் என்ன? இப்போது இது வந்து லோவர் ஆங்கிள் ஹைட், மேக்ஸிமம் ஹைட் ரீச் h1, ஹையர் ஆங்கிள் h2. அப்படின்னா எது ஜாஸ்தியாக இருக்கும்? ஹையர் ஆங்கிள் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படின்னா h2 வில் பி மோர் தேன் h1. இது வேறு r1 வில் பி சேம் as r2. ஓகேயா? சிம்பிள் கொஷின். Next question. Two guns A and B can fire bullets at speeds 1 kilometer per second, 2 kilometer per second. From a point on the horizontal ground, they are fired in all possible directions. Then the ratio of the maximum areas covered. இது வந்து எப்படின்னா, ஓகே, இங்கே ஒரு இது வந்து யூஸ்வலாக வந்து லானில் வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது என்ன பண்ணும்? அந்த ஒரு குழா வந்து சுற்றும் 360 டிகிரி சுற்றின்னு இருக்கும். சேம் டைம் என்னால் ஆங்கிள் ஆஃப் த்ரோயிங் வாட்டர் ஆல்சோ வில் பி 0லேருந்து மேக்ஸிமமுக்கு போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் வில் கெட் த மேக்ஸிமம் வாட்டர் வந்து
வாட்டர் ஸ்ட்ரீம் எங்கே விடும் 45 டிகிரி ஆங்கிளில் இருக்கும்போது மேக்ஸிமம் வாட்டர் ஸ்பீடு விடும். என்ன சப்போஸிங் நான் வாட்டர் த்ரோயிங்கோட இது வந்து வாட்டர் ஸ்ட்ரீமோட வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி யூவாக இருந்ததுன்னா தென் த ரேஞ்ச் மேக்ஸிமம் ஃபார்முலா இஸ் u squared by g வருமா? why? because sin 2 theta வந்து என்ன பண்ணணும், sin 45 theta 45 போட்டால் sin 91 தானே. இதானே பார்த்தோம் நம்ம ஆர் மேக்ஸ் ரேஞ்ச் மேக்ஸு அப்படின்னா என்ன லான் ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி தான் இந்த ப்ராப்ளம். என்ன ஃபயரிங் புல்லட்டு. ஓகே, யூஸ்வலாக இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம் அந்த லான் ஸ்ப்ரிங்க்லரை கொடுப்பாங்க. இதில் வந்து புல்லட் ஃபயரிங் கொடுக்குறான். அதுதான் அதே லாஜிக் தான். assume lawn sprinkler, it can vary the angle of projection, it can also rotate 360 degrees. அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபுல்லாக வந்து லானில் வந்து வாட்டர் வந்து ஈரம் படும் இல்லை, அதனுடைய ஏரியா என்ன அப்போது பை ஆர் ஸ்கொயர்ட், பை இன்ட்டு தேர்ஃபோர் ஏரியா இஸ் பை இன்ட்டு ஆர் மேக்ஸோட ஹோல் ஸ்கொயர் போட்டேன்னா அதுதான் கிரவுண்டில் வந்து சர்க்குலர் ஏரியா இட் வில் கவர் by means of wetting with the water. இந்த கொஸ்டின் இதே தான் கேட்குறாங்க இப்போது. in all possible direction, what is the ratio of the maximum areas covered by the bullets by the two gun? இப்போ என்ன, இப்போது this is the area அப்படின்னா தென் ஆர் மேக்ஸ் என்ன இப்போது பை இன்ட்டு அப்போது ஆர் மேக்ஸ் ஸ்கொயர் போட்டால் u power 4 by g ஸ்கொயர்டு வருது. ஓகே, இதுதான் வந்து டோட்டல் ஏரியா வந்து this is what it is. கேஸில் எப்படின்னா சொல்கிறாங்க, இப்போது ஒரு கன் வந்து யூ வந்து ஒன் ஸ்பீடில் கொடுக்குறது, இன்னொரு கன் 2 ஸ்பீட் அப்படின்னா u power 4 என்ன 1:16 ரேஷியோவில் வருது. ஆன்சர் என்ன சொல்லணும், 1:16 ரேஷியோ. ஓகேயா? இந்த டைப் ஆஃப் கொஷின் யூஷுவல் கொஷின் தே நார்மலி ஆஸ்க் வித் த லான் வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர். இந்த கேஸில் வந்து புல்லட் த்ரோயிங்கை பற்றி கேட்டிருக்கு, அவ்வளோதான் விஷயம். Next question. Projectile is given initial velocity I plus 2j cap na artham. Horizontal velocity u cos theta is 1 and then vertical velocity u sin theta is 2. Okay, yeah? Where I along the ground and j along vertical, g equal to 10. What is the equation of the trajectory? அப்படின்னா என்ன நம்ம என்ன பண்ணணும் இப்போது, ஈக்குவேஷன் ஆஃப் அ ட்ரெஜெக்டரி இதில் இப்போ x is equal to u cos theta is 1 t, y is equal to u sin theta t minus half g t squared. கரெக்டா? சரி, இப்போ என்ன பண்ணுற, இப்போது இதுலேருந்து நீ என்ன பண்ணணும், இப்போது இதுலேருந்து டீயை எடுக்கணும். t equal to x வருது அப்படின்னா 2x minus 5x squared y வருது இல்லையா, ஸ்ப்ளிட் பண்ணால். ஓகே, வருது. இதை நீ வந்து டைரெக்டாக நீ ஃபார்முலா பிரகாரம் கூட போகலாம். ஏன்னா உனக்கு ட்ரெஜெக்டரி ஃபார்முலா உனக்கு தெரியும். உனக்கு y is equal to x tan theta. tan theta என்ன இப்போது, tan theta இதுலேருந்து எப்படி போடுவேன் நீ இப்போது 2/1 போட்டால் y, because this now u sin theta, இது u cos theta டிவைட் பண்ணால் என்ன வருது, tan theta is always the y component divided by x component. Therefore tan theta is equal to 2, then minus half, what is the formula is x squared by u squared cos squared, half g வேறு வரும், g into x squared by u squared cos squared theta. What is u squared cos squared theta? and u x component u cos theta our whole squared is equal to 1 தானே, into 1 போட்டால் என்ன வருது, 2x minus g 10 போடு 5x squared. ஓகே, அதே தான். எது ஒன்று சிம்பிளர் மெத்தடோ அதை நீ ஃபாலோ பண்ணேன். ஓகே, இந்த கேஸில் வந்து டேட்டாலாம் ரொம்ப சிம்பிள் நியூமரிக்கலாக இருக்கிறதுனால இந்த மெத்தடை ஆக்சுவலி ஒர்க்கிங் அவுட்டு பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்லேருந்து போடுறது சிம்பிளராக இருக்குது. ஃபார்முலா பிரகாரம் போடுறதும் ஓகே, ரைட்டு. because already you know the formula for the trajectory, அதையும் போடலாம். எது ஒன்று சௌரியமாக இருக்கோ அது பிரகாரம் பார்த்துக்குவோம். Next question. Boy can throw a stone up to maximum height of 10. Maximum distance என்ன இப்போ டபுள் ஆகும். கரெக்டாக இப்போ தான் நம்ம பார்த்தோம். நம்ம வாட்டர் ஃபவுண்டன்
So இது வந்து similar problem what we have already got. Okay, yeah, you can work it out. Next, projectile can have the same range R for the two angle projection T1 T2, then the product of the two times இப்போ நீ பாரு இப்போ என்ன ஆகும் இப்போ வந்து சேம் ஆங்கிள் ஆர் டூ ஆங்கிள் சேம் ஆர்னா என்ன அர்த்தம் ஒன்று சைன் தீட்டா இன்னொன்று காஸ் தீட்டா வரணும் இல்லையா பிகாஸ் தீட்டா 90 மைனஸ் தீட்டா அப்போ என்ன ஆகுது உனக்கு T1 ஈக்குவல் டு 2u sin theta by g na T2 will be 2u cos theta by g. Abna then the product and T1 T2 போட்டா என்ன வரும் 4u squared sin theta cos theta by g squared. இதில் நம்ம என்ன பண்ணுவோம் this can be written as u squared into 2 sin theta cos theta sin 2 theta by g squared. இதில் என்ன வருது இப்போது u square sin 2 theta by g equal to r அப்படின்னா this must be equal to 2r by g. Okay, yeah. Okay, no any case என்ன கேட்டிருக்காங்க இதில் proportional to r only is a variable இல்லையா அது rன்னு போட்டால் போதும். ஓகே, next question. Your ball is thrown from a point with a speed v0 at an elevation angle of theta. From the same point and at the same instant, a person starts running with a constant speed v0 by 2 to catch the ball. So, இது வந்து very similar to இப்போ தான் நம்ம ஒரு இது ஒன்று பார்த்தோம் நம்ம மேலே ஒரு பிளேன் ஒன்று பறக்குது தென் ஒரு புல்லட் ஒன்று ஃபயர் பண்ணுறோம் இங்கே அதே பாயிண்ட் ஓவர் ஹெட் பாயிண்ட்லேருந்து ஃபயர் பண்ணுறோம் ரெண்டு ஸ்பீடும் சேமாக இருந்தால் தான் அது வந்து மீட் பண்ண முடியும் அப்படி சொன்னோம் இல்லையா அதே மாதிரி கேஸ் தான் இங்கே என்ன இப்போது there is a ball which is thrown like this. Okay, v0 initial speed at an angle theta அப்படின்னா then what is the horizontal speed v0 cos theta cos theta which is uniform. இதில் வந்து இப்போ என்ன ஆகுது இப்போது a person is now start running simultaneously to catch when it falls. therefore அப்போ என்ன இருக்கணும் கேட்ச் பண்ணணுன்னா பர்சனோட ஸ்பீடும் ஹரிசான்டல் ஸ்பீட் யூனிஃபார்ம் ஸ்பீடும் v0 cos theta தான் இருக்கணும். ஓகேயா அப்படின்னா என்ன அர்த்தம் no he is now it is given that the person's speed is v0 by 2 அப்படின்னா என்ன அர்த்தம் v0 by 2 equal to v0 cos theta half அப்படின்னா theta equal to 60 degrees. ஓகேயா he can catch it if the angle of thrown is 60 degrees, right? Next question. Boy playing on the roof of 10-meter high building throws a ball with a speed of 10 meter per second at an angle 30 degree with horizontal. There is a building, this is a ground, there is a building, இது வந்து 10 meter height building. இங்கிருந்து ஒரு ball is thrown with the initial speed of 10 meter per second at an angle 30 degrees with the horizontal. அப்படின்னா என்ன அர்த்தம் இது இப்படியே போகும் போயிட்டு அப்புறம் வந்து கிரவுண்ட் டு கிரவுண்ட் இல்லை மேலே த்ரோ பண்ணாலும் இது கூட இறங்கும். ஓகே ஃபைன் லெட் இட் பி. என்ன கொஸ்டின் கேட்டிருக்கு ஹவு ஃபார் ஃப்ரம் த த்ரோயிங் பாயிண்ட் திஸ் த த்ரோயிங் பாயிண்ட் வில் this the throwing point how far from the throwing point will the ball be at a height of 10 meter from the ground. 10 meter height from the ground இதே level of the building top தான். ஸோ இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கு how far from this will it be at when it height is 10 meter அப்படின்னா என்ன அர்த்தம் சிம்பிள் இந்த டிஸ்டன்ஸ் என்ன கேட்குறது அப்படின்னா என்ன அர்த்தம் ரேஞ்ச் என்ன கேட்குறது சிம்பிள். ஓகேயா ரேஞ்ச் ஃபார்முலா போடணும் யூ கொடுத்துருக்கு தீட்டா கொடுத்தாச்சு அவ்வளோதான் விஷயம் சிம்பிள். ஓகேயா ஈஸியாக போட்டுடலாம் ரைட். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மற்ற ப்ராப்ளம் நம்பர்ஸ்லாம் நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா
then you will become expert. Okay, எங்கே கொடுத்துருக்கேன் list of problem numbers to be tried, practice. ஸோ இதை கொடுத்துருக்கு இல்லையா, இங்கே இதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி எல்லாம் சிம்பிளாக இருந்ததுன்னா ஜஸ்ட் மெத்தடை புரிஞ்சுட்டு ப்ரொசீட் வித்தவுட் ஹேவிங் டு actually solve the problem. Okay, thank you. And then we will continue in the next class. I'll tell you about some of the non-standard formulas. Okay, already number h1 plus h2 is r max by 2. And the மாதிரி some of the இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த basic formulas, time of flight t, maximum height h, range r, as well as the projectile path formula, இந்த 4 ஃபார்முலா உனக்கு ஞாபகம் இருக்கணும். இதை டோட்டலாக மெமரைஸ் பண்ணணும். இந்த நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸை மெமரைஸ் பண்ணிட்டான்னா இட் பி ஹெல்ப்ஃபுல் டு சால்வ் த ப்ராப்ளம் குயிக்லி. அதை நான் எப்போ நெக்ஸ்ட் செஷனில் நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன். ஓகே.